அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் தமிழ் மண்ணின் பாரம்பரிய கிழங்கு வகைகளில் ஒன்றான மரவள்ளிக் கிழங்கு பற்றி பார்க்கலாம். ஆங்கிலத்தில் இதை டப்யோகா அல்லது கசாவா என்று அழைக்கிறோம். இது மண்ணுக்கு அடியில் விளையும் வேர் வகை காய்கறி ஆகும். இது தென் இந்திய மாநிலங்களில், குறிப்பாக தமிழகத்திலும் கேரளத்திலும் ஒரு முக்கியமான உணவாக பயன்படுத்தப்படுகிறது. இதன் நடவு மிகவும் எளிது. தரமான மரவள்ளிக் கிழங்குச் செடியின் தண்டிலிருந்து சுமார் 6 முதல் 9 அங்குல நீளமுள்ள துண்டுகளை எடுத்து அவற்றை சாய்வாக மண்ணில் நட வேண்டும். இரகத்தைப் பொறுத்து 6 மாதங்களில் இருந்து 12 மாதங்களுக்குள் கிழங்குகள் முதிர்ச்சியடைந்து அறுவடைக்குத் தயாராகிவிடும். மரவள்ளிக் கிழங்கு அறுவடை பொதுவாக கையாலேயே செய்யப்படுகிறது. பெரிய பண்ணைகளில் இயந்திரங்கள் பயன்படுத்தப்படலாம். தண்டை இழுத்து செடியை வேருடன் வெளியே எடுக்கலாம். கிழங்குகள் வேர்ப்பகுதியில் கொத்தாகப் பிணைந்திருக்கும். மரவள்ளிக் கிழங்கு ஒரு சிறப்புத்தன்மையைக் கொண்டது. அது அறுவடை செய்த பின் விரைவாக கெட்டுவிடும், சுமார் 2 முதல் 3 நாட்களுக்குள். கிழங்குகளை ஈரமான மணல் அல்லது மண்ணில் புதைத்து வைப்பதன் மூலம் சில நாட்கள் வரை சேமிப்பு காலத்தை நீட்டிக்க முடியும். இந்த வீடியோல பார்த்தது எங்க தாத்தா பாட்டி பயிரிட்டு எங்களுக்கு சாப்பிட எடுத்து கொடுத்தது. நன்றி.